श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गपृथ्वीशरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। சுவாமி தேசிகனுடைய பாதுகா சாஸ்திரத்துல பாதுகையினுடைய பிரபாவத்தை பேசுகின்ற பிரபாவ பத்ததியில இன்றைய தினம் 30வது ஸ்லோகத்திலிருந்து அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை பார்க்க இருக்கின்றோம். ஜகஜ்ஜனன ரக்ஷண க்ஷபண சங்கினோ ரங்கிணஹ पवित्रतममाद्रिये भगवतः पदत्रद्वयम् शिवत्वकरणक्षमत्रिदिवसिन्धुसम्बन्धिनम् प्रधाय चरणम् निजम् प्रणिदधाति यत्र प्रभुः. இதுக்கு மேல் ஸ்லோகத்துல स्तुतिशिरशिरश्चूडा पीडौ निपीडयितुं क्षमे दुरितसरिता मोखान्येतान् अमोघ विसर्पिणः क्रमपरिणमतः वेदश्रीणी शिखामणिघट्टनाथे मसृणिततले रङ्गक्षोणीभृतो मणिपादुकेन சொல்லி நம்ம பாதுகாப்பட்ட உடனே நம்மளுடைய பாப்ப வெள்ளெல்லாம் கீழே போயிடும், நாம பாப்பம் இல்லாத இருப்போம் என்பதாக சொல்லி சொன்னார். அந்த ருத்ரனுக்கு சிரோபூஷணமாக இருந்திருக்கிற கங்கைக்கு மேலான வேதத்துக்கே சிரோபூஷணமாக இருக்கிற பாதுகாமணி கிரண பிரவாகம் நம்மளுடைய பாப பிரவாகத்தை போக்கடிக்கிறது. இது பெரிய பிரவாகம். இது குட்டியா பெருகிட்டுனாக்கா அந்த குட்டியா பெருகிற பிரவாகத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். பெரிய பிரவாகம். அந்த மாதிரி பாதுகையினுடைய கிரண பிரவாகம், பாதுகையினுடைய பிரபாவமாகிற ஒரு பிரவாகம் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் அடிச்சும் போயிடும் என்பதாக அந்த பாதுகா சம்பந்தத்தினால நமக்கு ஏற்படுற ஒரு விசேஷத்தை அருளி செய்த. பாதுகையை காட்டிலும் பவித்திரமானது வேற எதுவுமே இல்லை என்பதாக சொல்ற. இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லச்சு இந்த பிரபாவ பத்தியில 30வது ஸ்லோகத்துல நாம சொல்லச்சே பகவான் பவித்ரம் வாசுதேவகா மங்களம் வாசுதேவகா என்றெல்லாம் பவித்ரம் வாசுதேவகான்னெல்லாம் வேதங்கள்ல அதாவது பிரமாணங்கள்லாம் சொல்லுகின்றன. அந்த பவித்திரம்னு சொன்னாலே பரிசுத்தமானதுன்னு அர்த்தம். அந்த பரிசுத்தத்திலையும் வேறுபாடு இருந்துருக்கு. பரிசுத்தம், பரிசுத்த தரம், பரிசுத்த தமம் என்பதாக. இதுவே பரிசுத்தமானது, இதை காட்டில இன்னும் பரிசுத்தமானது, இதை காட்டில ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானது என்று 3 விதமாக அந்த பரிசுத்தத்தையே சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார் சுவாமி. ஜகஜ்ஜனன ரக்ஷண க்ஷபண சங்கினோ ரங்கிணஹ பவித்ரதமமாத்ரியே பகவதः பதத்ரத்வயம். பாபங்களை போக்குவதற்கு வல்லமை எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு இருந்திருக்கான். எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு சுபாஸ்திரயம் என்று பெயர். சுபத்துவம், ஆசிரியத்துவம் என்கிற 2 இருக்கிறது. சுபத்துவம்னா என்னன்னா நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்க வல்லமை பெற்றுவதாக இருப்பதற்கு அதுதான் சுபத்துவம்னு சொல்றார். ஆசிரியத்துவம்னாக்க தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற நிலை. இப்படி சுபத்துவம் ஆசிரியத்துவம் 2 இருக்கிறது எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு தான்.
அப்படி சுபாசிரயமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை காட்டிலும் அந்த பெருமாளுடைய திருவடிக்கு இன்னும் சுபத்துவம் இருக்கான், பவித்திரத்தமும் இருக்கான், பவித்திர தரமாக இருந்திருக்கான். பகவான் பவித்திரம், அவர் சுத்தமாக இருக்கார், பவித்திரமாக இருக்கார். பவித்திரம்னா பரிசுத்தம் அர்த்தம். அந்த பரிசுத்தின்றது என்ன அர்த்தம்னாக்க அந்த இருக்கக்கூடிய அசுத்தத்தை போக்கடிக்கக்கூடியதுதான் பரிசுத்தின்னு அர்த்தம். இப்போ நாம லோகத்துல விவகாரம் பண்றோம், நீ சுத்தமா இருக்கியா என்று கேட்கணும். சுத்தமா இருக்கியான்னு கேட்டோம்னா நீ தீர்த்தமாடி உன்னுடைய தேகத்திலேயோ மீதி ஆடைகள்லயோ இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் போக்கடிச்சுட்டு வேற மண்ண பரிசுத்தமாக ஆக்கிண்டு உடம்பும் சுத்தமாக்கிண்டு நீ உடுத்தின்னு இருக்கிற ஆடைகளும் சுத்தமாக உடுத்திக்கிறதுனால அது பரிசுத்தம், நீ சுத்தமாக இருக்குன்னு சொல்றோம். அந்த பவித்திரம் சுத்தம்ன்றது எத்த சொல்றதுன்னா அசுத்தத்தை போக்கடிப்பதுதான் சுத்தம்னு சொல்றது. அந்த மாதிரி நம்மளுடைய பாப்பங்கள்லாம் அசுத்தமாக இருக்கின்றன. அந்த அசுத்தமாக இருக்கிற பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்க வல்லதாக சுத்தமாக இருப்பது எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எம்பெருமானே தான் என்று சொல்லணும். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்திலையும் பெருமாளுடைய திருவடிக்கு ஒரு ஏற்றம் உண்டான். அந்த திவ்யமங்கள விக்கிரகம் முழுக்க முழுக்க சம்ஸ்லேஷம் ஆனோன்னு அவசியம் இல்லை. அந்த திருவடியினுடைய சம்பந்தம் இருந்தாலே போறோம், நமக்கு சர்வ பாபங்களும் நீங்கி பரிசுத்தமாக இருக்கிற நிலை வந்துடும். ஆகையால பெருமாள் பவித்திரமாக இருந்திருக்கார், பகவான் பவித்திரம் வாசுதேவகான்னு சொன்ன பிற்பாடு பவித்திர தரமாக பெருமாளை காட்டில இன்னும் மேம்பட்ட பவித்திரமாக பரிசுத்தமாக இருப்பது பெருமாளுடைய திருவடி என்பது சித்தம். அதை காட்டிலும் பவித்திர தமமாக இருக்கிறது எதுனாக்க அது பாதுகதான். பெருமாளுடைய திருவடிக்கு பவித்திரம் சொல்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா அந்த பெருமாளுடைய திருவடியிலிருந்து கங்கா ஜலம் பெருகி சிவபெருமானுடைய தலையில விழுந்து அந்த சிவனுக்கு சிவன்னு பேர் வருவதற்கு காரணமாக இருந்ததுனாலதான் காரணம் சொல்ற ஜகஜனன ரக்ஷண க்ஷபண சங்கினோ ரங்கிணா. இங்க நம்ம எதிர எழுந்துள்ள இருக்காரு ரங்கநாதன், அவரு சேவிக்கிறோம். அவருடைய திருவாராதனத்துல கோஷ்டியில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் ஸ்ரீசட்டாதி சாதிக்கிறார். அந்த ஸ்ரீசட்டாதி சாதிக்கச்சு நம்ம மனசுல ஏற்படுற எண்ணங்களை சொல்லி அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை நாமும் தெரிஞ்சுட்டு அந்த பாதுகையை நாமளும் சிறுசா தரிசிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணச்சு நமக்கு எப்படி எப்படி எல்லாம் பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் வருதுன்றதுதான் அந்த பாதுகையினுடைய பெருமை பிரபாவம் என்ற இந்த பద్ధதியில சொல்லப்படுகிற ஒரு விஷயம். பெருமாள் என்ன பண்ற லோகம் மொத்தத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்குவர். ஜனன உற்பத்தி, ஜனன ரக்ஷண க்ஷபணம், க்ஷபணம்னா சம்ஹாரம். இவற்றில் அதாவது சிருஷ்டி ரக்ஷணம் அதே மாதிரி சம்ஹாரம் இவைகளிலே ஊற்றமுடையவராக இருப்பவர் ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுடைய பவித்திரதம மாதிரியே பகவத பதத்ரத்வயம், அவருடைய பவித்திரதமம் மிகவும் பவித்திரமானதாக புனிதமானதாக இருந்திருக்கிற பாதுகை இணையை நான் ரொம்ப பக்தியோட கூட நான் அது சிறசா தரிக்கிறேன்னு சொல்றேன். இந்த பவித்திர தமம்ன்ற வார்த்தை சூப்பர்லேட்டிவ்ல சொல்ற வார்த்தை இது. இந்த வார்த்தைய பிரயோகம் பண்ணிருக்கேன் பாதுகா விஷயத்துல. இப்ப இந்த பாதுகைக்கு அந்த பெருமாள் அந்த இதே பெருமாளுக்கு வரைச்சே
வெறும் பவித்திரம்ன்றது மாத்திரம்தான் சொல்லிருக்கே தவிர பவித்திர தரம் கூட சொல்லல. இப்ப இத பவித்திர தமம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் என்பதை உத்தரார்த்தத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய பின்பாதியில விளக்கிறார் சுவாமி தேசிகன். சிவத்வ கரணக்ஷம த்ரிதிவ சிந்து சம்மந்தினம் பிரதவ்ய சரணம் நிஜம் பிரணிததாதி யத்ர பிரபு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அந்த பாதுகையில பிரபுவா இருக்கிற பெருமாள் அந்த பாதுகை மேல எழுந்திரணும்னு சொன்னோம்னாக்க திருவடிய சோதிச்சுண்டு, அதாவது காலை அலம்பிட்டு தான் அந்த பாதுகை மேலேயே பெருமாள் திருவடியை வைக்கிறார். திருவாராதனத்துல பார்த்தோம்னாக்க பாதம் பிரட்சாள்ய பாதுகே பிரதாய என்று சொல்றோம். திருவடிகளை அலம்பிட்டு அதுக்கப்புறமா பாதுகையை கொடுக்குறோம். அந்த பாதுகை மேல சாத்திட்டு பெருமாள் அப்புறம் சஞ்சரிக்கிறேன். இப்போ எங்கேயான வெளியில போயிட்டு வந்தோம்னாக்கா ஆத்துள்ள நுழையச்சு காலை அலம்பிட்டு தான் உள்ள நுழையிறோம். ஏன்னா வெளியெல்லாம் எவ்வளவு அசுத்தம் இருக்கும், அந்த அசுத்தம்லாம் ஆத்துல சம்பந்தப்படக்கூடாதுன்றதுக்காக காலை அலம்பிட்டு உள்ள நுழையிறோம். ஆத்துலயே இருந்தோம்னா கூட பெருமாள் சன்னதிக்கு போறதுக்கு முன்ன அந்த பவித்திரமான ஸ்தலம், அந்த ஸ்தலத்துல நாம இன்னும் சுத்தமா நாம இருக்கணும்ன்றதுக்காக பெருமாள் சன்னதி உள்ள போறதுக்கு முன்ன கால அலம்பி ஆச்சமனம் பண்ணி மந்திர ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு வழக்கேத்துறதுக்கு போறதா இருந்தா கூட அப்படிதான் பெருமாள் சன்னதி உள்ள நம்ம போறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கச்சே இப்போ பெருமாளே பவித்திரமானவர். அந்த பெருமாளுடைய திருவடியிலிருந்து பெருகின கங்கை இருக்க சிவத்வர் கரடக்ஷமன்னு சொல்ற சிவபெருமானுக்கு சிவனாக இருக்கும் தன்மையை அளிக்க வல்லதாக இருப்பது. சிவசப்தம்ன்றது ஒரு பொதுப்படையான சொல்லு. ஆனா இது காரண பெயரை இடுகிரி பெயராக சொல்லுகின்றோம். சம்ஸ்கிருதத்துல சொல்லச்சே ரூடி என்பதாக சொல்லுவார். இந்த காரண பெயர்னு சொல்லச்சு யௌகிக வித்பத்தியில சொல்றதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி வரைச்சே இது சிவன்ற சப்தம் இருக்க இடுகிரி பெயரா எடுத்து சிவபெருமானுக்கு அது காரண பெயர் தான். அது எந்த காரணத்தினால சிவன்னு சிவபெருமானுக்கு அந்த பெயர் வந்ததுன்னாக்க அந்த சிவனுடைய தலை முடி மேல பரம பவித்திரமான பெருமாள் திருவடி பெருமாள் காட்டிலும் இன்னும் பவித்திரமாக இருக்கக்கூடிய திருவடியிலிருந்து பெருகின ஜலம் இருக்க அந்த ஜலம் அந்த கங்கா ஜலம் விழுந்ததுனாலதான் அந்த சிவபெருமானுக்கு சிவஹா என்கிற பெயரே வந்துதான். ஆதிசங்கரர் சொல்ற பஜகோவிந்தம்னு சொல்லச்சு கங்கா ஜல லவ கணிகா பீதா என்பதாக சொல்ற அந்த கங்கா ஜலத்தை துளி உண்டு நாம சாட்டோம்னா கூட போருமா, நம்மளுடைய பாபெல்லாம் போயிடும், நமக்கு பரிசுத்தி ஏற்படும்னு சொல்ற. இப்ப கூட நம்ம மனுஷத்துல ஒரு விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. என்னன்னா யாருன்னா கங்கையில போய் காசியில போய் கங்கையில தீர்த்தாமட்டம் வந்தாள்னாக்கா, அலகாபாத்ல போய் கங்கையில தீர்த்தாமட்டம் வந்தாள்னாக்கா ஒரு செப்பு பாத்திரத்துல கங்கா ஜலத்தை எடுத்துட்டு வருவா, அதை சீல் பண்ணி எடுத்துட்டு வருவா. ஆத்துக்கு அந்த கங்கா ஜலத்தை யாரெல்லாம் கங்கைக்கு போக முடியாத வாடா இருக்காளோ அவள்லாம் சிரத்துல புரோக்ஷணம் பண்ணிட்டு அவளுக்கும் ஒரு பவித்திர சமத்துவத்தை பவித்திர தன்மையை ஏற்படுத்துவதற்காக இப்ப பெருமாளை காட்டிலும் பவித்திர தரமாக ஆயிட்டு பெருமாளுடைய திருவடி. ஏன்னா அந்த திருவடியிலிருந்து பெருகின கங்கா ஜலம் தான் சிவபெருமானையே பவித்திரமாக ஆக்கினது. இப்படி ஒரு சன்னிவேசம். இதுக்கு அடுத்த ஒரு சன்னிவேசம் என்ன அப்படின்னு கேட்டா,
இந்த பெருமாளுடைய திருவடிய பாதுகையோட பாதுகையோட சேர்க்கணும் அப்படின்னாக்க அப்படியே நேர பாதுகை போட்டுக்க மாட்டான். பெருமாள் பாதுகையை சாத்திக்க மாட்டேறா. பெருமாள் என்ன பண்ணுவாரா, அந்த திருவடியை ஒரு வாட்டி சுத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பாதுகையை சாத்திப்பேறான். பெருமாள் திருவாராத்திரத்துல கூட பார்க்கலாம். அந்த பெருமாள் திருவடிக்கு ஒரு தீர்த்தெல்லாம் சமர்ப்பிச்சு அந்த பாஞ்செல்லாம் சமர்ப்பிச்சு எல்லாம் பண்ண பிற்பாடு அதுக்கப்புறமா பெருமாள் பாதுகை இருக்க பாதுகைக்கு திருமஞ்சனம் பண்ணும். அப்ப அந்த பெருமாள் திருவடியோட சயோஜனம் பண்றதுக்கு முன்னையே அந்த திருவடிய பரிசுத்தமாக ஆக்கிண்டு அலம்பிட்டு அதுக்கப்புறமா அந்த பாதுகையில சேர்ந்துக்கிறேன் என்று சொன்னா பாதுகைக்கு எவ்வளவு பெருமைன்றதை பார்த்துக்கணும். ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமானது பாதுகை. ஆகையால அந்த பாதுகையை வைக்கிறதுனால சம்பந்தம் பெருமளவு, அதாவது பாதுகையில வைக்கிறேன்றதுனால பாதுகை மிகவும் பவித்திரம்ன்ற ஏற்படுறது. அந்த சுத்தமான இடத்துல அசுத்தமான வஸ்துவை வைக்கிறதா இருந்தா அதை அலம்பி தானே வைக்கிறோம். அந்த மாதிரி பாதுகை மேல பெருமாள் திருவடி எழுந்தருளை பண்ணுவதற்கு முன்பு திருவடியை சோதிச்சுண்டு அதுக்கப்புறமா திருவடியை எழுந்தருளுகிறேன் என்று சொன்னாக்க அப்ப பாதுகைக்கு எவ்வளவு பெருமைன்றது இதுல இருந்தே தெரியும்னு சொல்ற. இப்ப கூட ஆச்சாரியாளிடத்துல நாம பாதுகை சேர்த்துக்கிச்சு என்ன பண்ணணும் பண்ணுவான்னாக்க, ஆச்சாரியால் ஸ்ரீபாதீஸ்வரர் சேர்க்கறதுக்குன்னு அப்படியே நேரெல்லாம் திருவடிய காண்பிக்க மாட்டார். ஸ்ரீபாதீஸ்வரர் சேர்க்கறதுக்கு முன்ன அதுக்காக போய் திருவடியை சோதிச்சுண்டு ஆச்சமனம் பண்ணிட்டு வருவா. அதுக்கப்புறம் தான் அந்த திருவடிய காண்பிப்பா ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு. அதே மாதிரி நாம பாதுகை எழுந்துருளை பண்ணச்சே கூட அந்த திருவடியை ஒரு வாட்டி அலம்பிட்டு சோதிச்சுண்டு அதுக்கப்புறமா தான் பாதுகை மேல ஏறி நின்று அந்த பாதுகைய மீதி பேருக்கு பாதுகையை கொடுக்கறதுன்றது ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஆகையால பாதுகையினுடைய பெருமை ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. பெருமாளே பரம பவித்திரமானவர். அந்த பெருமாளை காட்டிலும் பவித்திரமானது பெருமாளுடைய திருவடிகள். அந்த பெருமாளுடைய திருவடிகளை காட்டிலும் பவித்திரமானது பாதுகை. ஆகையால அந்த பாதுகையினுடைய சம்பந்தம் இருந்ததுன்னாக்க நிசம்சயமா நம்ம எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நம்மளுடைய பாபங்கள்லாம் கழிஞ்சிடும். இததான் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற. ஜகஜ்ஜன ரட்சண க்ஷபண சங்கினோ ரங்கிண பவித்ரதம மாத்ரியே பகவத பதத்ரத்வயம் சிவத்வகரண க்ஷமத்ரிதிவ சிந்து சம்பந்தினம் பிரதாவ்யதரணம் நிஜம் பிரணிததாதி யத்ர பிரபுஹு யதத்வரபுஜான்சிரஹ பதயுகஞ்ச ரங்கேஷிதுஹ திருடம் கடயிதும் க்ஷமம் பவதி சேஷசேஷித்வதஹ சிரஸ்திரமிதமஸ்து மே துரித சிந்து முஷ்டிந்தயம் கதத்வ விஹதி க்ஷமம் கிமபி தத் பதத்ரத்வயம். இதுக்கப்புறமா இதுவரை திருவடியில பெருமாள் அந்த பாதுகையை சாத்திக்கிறத பத்தி சொன்னார். அந்த பாதுகையை சாத்திண்டு பெருமாள் சஞ்சரிக்கச்சே தேவதைகள்லாம் பெருமாளை சேவிக்கிறாளாம். அப்படி சேவிக்கச்சே அவளுக்கெல்லாம் அந்த பெருமாளை விழுந்து சேவிக்கச்சே பெருமாள் திருவடி சம்பந்தம் பாதுகை சம்பந்தம் ஏற்படுறது. அதனால அந்த தேவதைகளுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு விசேஷத்தையும் சொல்லி நமக்கு எந்த மாதிரி பாதுகையினுடைய அனுகிரகம் எந்த மாதிரி இருக்கணும் என்பதை தெரிவிக்கிறார். இந்த காலத்துல நாம நடந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் சொல்ல போறேன். அற்புதமான விஷயத்த சொல்ல போறேன். அதை எல்லாரும் சாவதானமாக கேட்போம். இதுல யத் அத்வரபுஜாம் சிரஹா பதயுகஞ்ச ரங்கேஷிதுஹ திருடம் கடயிதும் க்ஷமம் பவதி சேஷசேஷித்வதஹ.
இந்த பாதுகையானது அத்வரபுஜாம் சிரஹா ரங்கேசிது பதயுகஞ்ச என்பதாக சொல்ற அந்த பாதுகை என்ன பண்றதுன்னா அத்வரபுக் என்பது தேவதைகளுக்கு சொல்றது. என்ன அக்னிமுக அவை தேவாஹா என்று வேதமே சொல்றது. அந்த தேவதைகள்லாம் அக்னியில நாம பிரக்ஷேபம், இப்ப அக்னிய சுவாகா, சோமாய சுவாகா, இந்திராய சுவாகான்னு எல்லாம் சொல்லி அக்னியில நாம ஹவிர்ஸ நாம சமர்ப்பிச்சோமானாக்க அதுதான் அவர்களுக்கு தேவதைகளுக்கெல்லாம் ஆகாரமாக ஆறுது. ஆகையால அவள்லாம் அத்வர புக் என்று சொல்லப்படுகின்றனர். ஆகையால அத்வர புக்காக இருந்திருக்கிற தேவதைகளுடைய தலையையும் ரங்கேசிது பதயுகஞ்ச ரங்கநாதனுடைய பதயுகம் அந்த திருவடிகளையும் சேஷசேஷித்வதா சேஷசேஷி பாவம் எல்லா தேவதைகளும் எம்பெருமானுக்கு தாசபூதர்கள். தாசபூதான் சுதசர்வை ஆத்மானஹா பரமாத்மனே சிவபெருமானே சொல்லிட்டு எல்லாருமே அந்த பரமாத்மாவாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணனுக்கு எல்லாருமே தாசபூதர்கள். ஆகையெல்லாம் அந்த சேஷசேஷி பாவம்ன்றது பெருமாள் சேஷியாக இருந்துருக்க, இவர்கள் எல்லாரும் சேஷபூத்தர்களாக இருந்துருக்கா. அப்போ அந்த ரங்கநாதனுடைய பாதுகையானது திருவடி இணையானது சேஷசேஷித்வதா சம்பந்தத்தை அந்த சேஷன், அதாவது தேவதைகள்லாம் சேஷபூத்தர்கள், பெருமாள் சேஷி என்கிற முறையில இந்த சம்பந்தம் இருக்க, இந்த பெருமாளுடைய திருவடிக்கும் தேவதைகளுடைய சிரத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்க ஒரு திருடமானதாக இருந்துருக்கு. அதாவது அந்த பெருமாளுடைய திருவடிக்கு சேஷபூதமாக இருக்கக்கூடிய தேவர்கள் அந்த திருவடிக்கு பொறுத்தே என்னன்னு கேட்டவனாக்க பதசேஷத்துவ தேவசேஷித்வ உபய சத்பாவம்ன்றது இருக்கு. சேஷசேஷித்துவம் அந்த சேஷசேஷி பாவ சம்பந்தம்ன்றது இருக்கு. அதாவது பாதுகை என்னன்னா பெருமாளை வெளியில அழைச்சிட்டு தேவதைகள் எல்லாம் சேவிக்க பண்ற. அப்ப அந்த சேவிக்கச்சே சேஷி பாவத்தை மறக்காதபடி ரட்சணம் பண்றது. அதே சமயத்துல இது பதத்திரமாக பாதுகையாக இருக்கிறபடினால பெருமாள் திருவடியில ஈரம் படாம, பெருமாள் திருவடியில முள்ளு படாம, பெருமாள் திருவடி வெயில்ல போனா சூடு தெரியாமல் இருக்காது. இப்படியெல்லாம் அந்த பெருமாள் திருவடியையும் ரட்சணம் பண்றது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற எது அத்வரபுஜாம் சிரஹா பதயுகஞ்ச ரங்கேசிது திருடம் கடயிதும் க்ஷமம் பவதி சேஷசேஷித்வதா. அதாவது இந்த விபாக அனர்த்தம் பிரிச்சு பார்க்க முடியாத ஒரே வஸ்துவாக சேர்ப்பதற்கு இந்த பாதுகை தான். அதாவது பாதுகைய தரிக்கிறதுனால பாததாசிய வகத்துவம், பெருமாளுடைய திருவடிக்கு தாசனாக இருக்கிறோம்னு சொல்றது இருக்க. இதனால அந்த சேஷசேஷி பாவம்ன்றது திருடமாக இருந்துருக்கு. துரித சிந்தோ முட்டிந்தயம், நம்மளுடைய பாப வாசனை இருந்துருக்க அது ரொம்ப ரொம்ப கடல் போல பெருசாக இருந்துருக்கு. இப்போ இருக்கச்சே அந்த துரித சிந்து அந்த அவ்வளவு பெரிய பாப்ப கடலையும் கூட முட்டிந்தயம் என்பதாக சொல்ற, அதாவது வற்ற செய்யக்கூடியதாக ஆறுது. எது? இந்த பாதுகை. அந்த பாதுகையானது எனக்கு சிரஸ்திரம் இதமஸ்து, எனக்கு ஹெல்மெட் மாதிரி இருக்கட்டும்னு சொன்னது. சிரஸ்திரம் என்னுடைய தலையை ரட்சணம் பண்றதாக இருக்கிறதுனாக்க என்ன அர்த்தம்னா, இந்த ஹெல்மெட் என்ன பண்றோம், இந்த வண்டி ஓட்டிட்டு போகச்சு
ஆபத்துகள் எத்தனையோ ஆபத்துக்கள்லாம் வரலாம். அந்த ப்ராபபிலிட்டிய சொல்றோம். இப்ப ஆபத்து வந்ததுன்னாக்க தலையில காயம்படாத ரட்சணம் பண்ணி பிராண ரட்சணத்துக்கு ஹேத்துவா இருக்கிறது அந்த ஹெல்மெட். இது ஒரு அடிபட்ட பிற்பாடு வைத்தியம் பண்ணிக்கிறத காட்டிலும் அடிபடாத இருக்கிறது இருக்க அது மேம்பட்டது என்று கருதுகிறோம் லோகத்துல. அந்த மாதிரிதான் பெருமாள் என்ன சொல்ற, பெருமாளுடைய பாதுகா நமக்கு எப்படி இருக்குன்னாக்கா, நாம பண்ற பாப்பங்கள்லாம் அந்த ரோடு ஆக்சிடென்ட் மாதிரி எத்தனையோ வரக்கூடியதாக தான் இருந்துட்டு இருக்கு. பாப்பங்களால நாம அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கலாம். அந்த பாப்பங்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சு அது கஷ்டப்பட ஆரம்பிச்ச பிற்பாடு அந்த கஷ்டத்துல இருந்து நமக்கு அதுல விடுவிக்கிறத காட்டிலும் அந்த கஷ்டமே நமக்கு வராத பண்ணிட்டாக்கா, நம்மள்ட அண்டாத பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். அப்ப ரொம்ப அதுதானே ஏற்றம். அந்த மாதிரி பெருமாள் பாதுகா தேவியின் இடத்துல பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிரசுல அந்த பாதுகை தரிச்ச உத்தர க்ஷணத்துல இனிமேல் எனக்கு நான் கெட்ட வழியில போகாமலையும் வேற ஏதான இது நாள் வரைக்கும் பண்ணின பாப்பங்கள் இருந்ததுன்னாக்கா அந்த பாப்பங்களுக்காக உண்டான ஒரு பலன் என்ன அணுகாமலும் இருப்பதற்கு இந்த பாதுகையை நான் சிரசுல தரிக்கிறதுன்றது வழிவகுக்கின்றது. இது முடியுமா பாப்போம், இதுக்கு பாதுகையால இந்த காரியத்தை பண்ண முடியுமான்னா ஏன் பண்ண முடியாது? பெருமாள் திருவடிக்கே அந்த காரியத்தை பண்றது. பெருமாள் திருவடி நடந்து போறோம், வெயில்ல நடந்து போறோம், கால் சுட்டு போயிடுச்சு. சுட்டு போன பிற்பாடு அப்புறம் ஆத்துல கொப்பளிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்து போட்டுக்கிறதோ இல்ல தண்ணியில கால வைக்கிறதோ ஏதோ பண்ணி கஷ்டப்படுறத காட்டிலும் இந்த பாதுகா அந்த காலில் அந்த பாத ரட்சைய போட்டு போனோம்னாக்க அந்த புரிஞ்சே போக போறது இல்லை. அது நமக்கு அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தாத இருக்க போறது. அதே மாதிரி பெருமாள் திருவடிக்கே பாதுகா தேவி ரட்சணம் பண்றா, ஒரு காப்பாக இருந்துருக்கா. பெருமாளுடைய சஞ்சார காலத்துல அந்த பெருமாள் திருவடிக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாதபடி அந்த பாதையில இருக்கக்கூடிய முள்ளோ சில சமயங்கள்ல சேரெல்லாம் இருக்கும், அந்த சேரெல்லாம் பெருமாள் திருவடியில படாமல் இருக்கிறதும், அந்த மாதிரி முள்ளோ வெயிலோ இதெல்லாம் இல்லாதபடி இதனுடைய சம்பந்தம் எல்லாம் இல்லாதபடி பெருமாளுடைய திருவடிக்கு எந்த சிரமமும் ஏற்படாதபடி பாதுகா தேவி ரட்சணம் பண்றாங்க. வருமுன் காப்பதுன்றது பாதுகா தேவியில இருக்கக்கூடிய ஒரு விசேஷ குணம். அப்ப அந்த குணத்தை நானும் புரிஞ்சுட்டேன் நானு. ஆகையால நான் இப்ப என்ன பிரார்த்தனை பண்றேன்னாக்க, என்னை பொறுத்த வரைக்கும் சித்தம். ஏன்னா நான் எத்தனையோ ஜென்மங்கள்ல எவ்வளவோ பாப்பங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அந்த பாப்பங்களுக்கெல்லாம் உண்டான பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த பலத்தை அனுபவிக்கிறதுன்றது வரைச்சு வெயில்ல நடந்து போற மாதிரி தான் அது. அது பாதுகா தேவி இல்லை, பாதுகை இல்லாத வெறும் காலோட வெயில்ல நடந்து போனா அது எவ்வளவு தவிப்போமோ அப்படிப்பட்ட தவிப்பு நமக்கு வரப்போறது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதே சமயத்துல இந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் இருந்துட்டோம்னாக்க பாதரட்சை போட்டு வெயில்ல போற மாதிரி நமக்கும் அந்த சிரமம் எதுவும் இல்லாத இருக்கும். ஆகையால எவ்வளவு பெரிய பாப்பமா இருந்தாலும் கூட, பெரிய சமுத்திரம் மாதிரியான பாப்பமாக இருந்தாலும் கூட, அதையும் முடிவுக்கு வரக்கூடிய கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியம் பாதுகா தேவிக்கு இருக்கிறபடினால நாம் பிரார்த்தனை பண்ண தேவதைகளுக்கெல்லாம் அவ அந்த சேஷசேஷி பாவ சம்பந்தத்தை கெட்டியா இருப்பதற்காக அதை நல்லா திருடீகரணம் பண்ணுவதற்காக அந்த பாதுகைய சிரத்துல அவள்லாம் தரிச்சுக்கிறா. அவ அப்படி வேணா தரிச்சுட்டு போட்டோம். நான் எதுக்காக பெருமாள் பாதுகையை நான் சிரத்துல தரிக்கணும்னு ஆசைப்படுறேன்னாக்க, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாப்பங்கள்லாம் அது நல்லிசை ஆயிடும். பலன் கொடுக்கறதுக்கு சக்தி அற்றதாக ஆகணும். அது பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பாதுகா தேவிக்கு தான் இருந்துருக்கு.
ஆகையால நான் பாதுகா தேவியினுடைய ரட்சணத்தை நான் எதிர்நோக்குகிறேன். இப்படி பாதுகா தேவி பக்தரால தான் பண்ண முடியும்ன்றத நான் பிரார்த்திக்கிறேன்னு பாதுகையிடத்துல பிரார்த்தனை பண்றேன். யதத்வரபுஜாம் சிரஹ பதயுகஞ்சரங்கே சிசுஹ திருடம் கடயிதும் க்ஷமம் பவதி சேஷசேஷித்வதஹ சிரஸ்ரமிரமஸ்து மே துரித சிந்து முஷ்டிந்தயம் கதத்வ விஹதி க்ஷமம் கிமபி தத்வதத்ரத்வயம் சமுட்சிபதி சேதசி ஸ்திரநிவேசிதா தாபகே முகுந்த மணிபாதுகே முஹுருபாசனாபாசனா உதர்க்க பரிகர்க்கசானே उपरि पर्वणा सर्विता स्वर्विताने अनर्थशत गर्भिताने खर्विता अनर्थशत गर्भिताने अमर संभळि विभ्रमाने. சரி, இதுக்கு மேல பாதுகா தேவி கேட்கிறாளாம், பாப்பம் மாத்திரம்தான் ஒன்ன வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறியா? புண்ணிய கர்மாவை பண்ணி நீ ராஜாவா ஆக போற, நீ தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்புக்கு மேல பெரிய பலசாலியா ஆயிட போற நீ. ஆகையால அடுத்த ஜென்மா உனக்கு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவு உனக்கு இது வரப்போகுது. அப்ப நீ ராஜாவா போயிடுறியா? அந்த புண்ணிய பலன் எல்லாம் அனுபவிக்கிறியா, இல்ல பாப்பம் மாத்திரம் வானான்னு சொல்றியா அப்படின்னு சொன்ன, எனக்கு அந்த புண்ணியமும் வேணாம்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. அததான் சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறேன் பாதுகா தேவியின் இடத்துல, எனக்கு புண்ணியமும் வேணாம் பாப்பமும் வேண்டாம். புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே பகவத் அனுபவத்துக்கு விரோதி. அந்த பகவத் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் இது புண்ணியங்களும் கூட பாப்பத்துக்கு சமானமாக தான் ஆகிறது. ஆகையால எனக்கு மோட்சன்ற புருஷார்த்தம் தான் ஓடுமே தவிர மீதி எல்லாம் அதுக்கு கீழே தான் இருக்கு, அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்ற. முகுந்த மணிபாதுகே, அந்தந்த சப்தத்திலேயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல மோட்சத்தை விரும்பக்கூடிய விஷயத்த சொல்ற, மோட்சத்தை தான் விரும்புறோம், மீதி எதுவும் வேணான்ற சொல்ற விஷயத்த சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி பெருமாளுடைய திருநாமத்தை சொல்றார், முகுந்தன்னு சொல்றார். முகுந்தன்னு சொல்லச்சே அந்த மோட்சத்தை தர வல்லவர்னு அர்த்தம். முகுந்த சப்தத்துக்கு அர்த்தம் அந்த மோட்சத்தை கொடுக்க வல்ல மணி பாதுகை, அந்த ரத்னமயமான பாதுகையே. முகுந்த மணி பாதுகே தாபகி சேதசி முஹு ஸ்திர நிவேசிதா, உன்னுடைய விஷயமாக என்னுடைய மனசுல நிலையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்னன்னா உபாசனம். அதாவது நிரந்தர ஸ்மிருதி. அந்த பாதுகா தேவியே நான் எப்ப பார்த்தாலும் நினைச்சிருக்கேன். தைலதாராவது அவிச்சன்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்ன்றது உபாசனம்னு சொல்லச்சே, அந்த ஒரு எண்ணெயை குத்தினோம்னாக்கா அந்த தாரையில எங்கேயும் இடைவெளி இல்லாமல் அந்த ஸ்மிருதி சந்தானம்ன்றது எப்படி நேரம் வருதோ அதே மாதிரிதான் இங்க எல்லா இடத்துலயும் நேரம் வரும். அதாவது ஒரு இடைவெளி இல்லாமல் தியானம் பண்றது. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சமயத்திலையும் நிரந்தரமான ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதி அடிக்கடி நினைக்கிறது உபாசனம். முகுஹு உபாசனா வாசனா, வாசனான்றது சம்ஸ்காரம்னு அர்த்தம். ஆகையால அந்த நிலையாக நிறுத்தப்பட்டது உபாசனா, வாசன, சம்ஸ்காரம், அபியாசம். இதெல்லாம் இது பிற்காலத்துல இந்த உபாசனம் பண்றதுனால வரக்கூடிய பலன் இருக்கு. உதர்க்க பரிகர்க்கசானு உபரி பர்வண கர்விதானு. இப்படி இதெல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டோம்னாக்க அந்த பிற்காலத்துல வரக்கூடிய பலத்தினால இது எல்லாம் விரசமாக ஆயிடுறது. உபரி பர்வண கர்விதானுன்னு சொல்ற. சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு குடிசை வீட்டுல இருந்துட்டு இருக்கோம். அவனுக்கு ஒரு ஓட்டு வீடு கிடைச்சாலே பரவாயில்ல, பெரிய விசேஷம் தான், நல்லா இருக்கு வீடு கட்டியிருந்தான், நல்லா வீடு கட்டியிருந்தான்
கட்டிட்டான், ஓடு வீடு கட்டிட்டான்னு அந்த காலத்தை சொல்லுவா. அதுக்கப்புறமா ஓடு வீடு கட்டியிருந்தாலும் சாதாரணமா ஒரு வீடு கட்டிட்டான்னாக்க, ஓ மித வீடு கட்டிட்டான், இன்னும் நல்லா இருக்கான், டேமா இருக்கான்னு அவனை இன்னும் சொல்லுவா. இப்ப ஆధుனிக ரீதியில இன்னும் பிரமாதமா கிரானைட் எல்லாம் போட்டு அந்த வீடே பிரமாதமா கட்டிட்டான்னாக்க அவன் பங்களால இருந்துருக்கான்னு அவனுக்கு கொண்டாடுவான். இப்ப இந்த கொண்டாடச்சு மேல மேல வரதெல்லாம் கீழே கீழே இருக்கிறத கருவிதான்னா சின்னதாக ஆக்கி விடுறது, குறைச்சு விடுறது. இந்த ஒரு கோடு போடுறோம், இந்த கோடு பக்கத்துல பெரிய கோடு இன்னும் கொஞ்சம் இழுத்து பெரிய கோடு போட்டோம்னாக்கா இந்த கோடு சின்னதா போயிடும். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இப்ப ஐஸ்வர்யத்தை விரும்புறோம். ஐஸ்வர்யம்ன்றது இந்த லோகத்துல வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை விரும்புறதுன்றது அந்த ஏழையா இருக்கிறவனுக்கு அவனோட ஒரு ஒப்புமையோட பார்த்தோம்னாக்கா பணக்காரனா அதுன்றது இது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஐஸ்வர்யமே சொர்க்காதி பலத்தோட நாம தொடர்பு படுத்தி பார்த்தோம்னாக்கா இது ஒண்ணுமே இல்லை, சொர்க்கத்துல வரக்கூடிய அனுபவத்தோட சம்பந்தப்பட்டோம்னாக்கா. ஆகையால இந்த ஐஸ்வர்யமும் அந்த சொர்க்கத்தோட ஒரு ஒப்பிட்டு பார்க்கச்சே இது சின்னதா போயிடுறது, குறைவாக போயிடுறது. இந்த சொர்க்கத்தினுடைய சொர்க்கரூபமான அனுபவமே கூட அந்த பெருமாளுடைய அந்த மோட்ச ரூபமான பலன் பெற்றவானா, அந்த பகவத் கைங்கரியம் பெற்றவானாக்க அதுல வரைச்சே இன்னும் ரொம்ப சின்னதா போயிடும், ஒண்ணுமே இல்லாததான் ஆயிடும். அதை சின்னதாக யாராலையுமே ஆக்க முடியாது. உபரி பர்வணா கர்விதானே அனர்த்த சத கர்ப்பிதானே. இப்ப என்ன சொல்றோம், பணம் இல்லாத வரைக்குமே க்ஷேமம். ஆனா நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பணக்காரனா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு பணக்காரனா ஆறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன்லாம் மொத்தம் அவனுக்கு சத்துருக்கள் அதிகமாயிடும், ஒரு நிம்மதியே இருக்காது அவனுக்கு. இது பணக்காரன் மொத்த பேருக்கும் இது ஒரு விஷயம். அதே மாதிரி தேவதைகள் ஆயிட்டாள்னாக்கா எல்லாரும் சந்தோஷப்படலாம் நினைச்சுட்டு இருக்கலாம். அங்கேயும் எவ்வளவோ கஷ்டம் வந்து, அங்க இருக்கிற கஷ்டம் நாம என்னமோ அவசரத்தெல்லாம் இருந்துட்டு இருப்போம், அவனோட விலாசத்தோட இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் நாம நினைச்சிட்டு இருப்போம். அந்த கஷ்டம் அங்க போனாதான் அது தெரிய போறது. அகல இது ஒவ்வொன்றுமே எத்தனையோ அனர்த்த சத கர்ப்பிதானு, எத்தனையோ கஷ்டங்களை உள்ளடக்கியதாக இருந்திருக்கிறபடினால அமரசம்பளி விப்ரமானே, அந்த தேவர்களுடைய அப்சர ஸ்திரீக்களோட விலாசங்களை நாம இருக்கிறதுன்றது இருக்க, இது ரொம்ப விசேஷம்னு நினைக்கிறது இல்லை, அதையும் நாம நினைக்க மாட்டோம். அது மொத்தத்தையும் விலக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் மோட்ச ரூபமாக இருந்துருக்கிற ஒரே விஷயத்துல பகவத் கைங்கரியத்திலையும் இந்த சம்சார மோட்சத்திலையும் மாத்திரமே நம்மளுடைய எண்ணத்தை போக்க வைக்கிறது. அதாவது அதுல ஸ்திரமான புத்தியோடு இருக்க பண்றது இந்த பாதுகா தேவியனுடைய பிரபாவம், பாதுகா தேவியனுடைய சம்பந்தம் என்பதாக இந்த ஸ்லோகத்துல 32வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். இன்னைக்கு 3 ஸ்லோகங்களை பார்த்தோம். இதுல முதல் ஸ்லோகத்துல சொல்லச்சு ஜெகஜனன ரட்சண சமனாகங்கிணான சொல்லச்சு பெருமாள் திருவடியை காட்டிலும் பவித்திரமானது பாதுகை என்பதாக சொல்லி சொன்னார். இது அதிசயோக்தி இல்லை, எக்ஸாஜரேஷன் இல்லை, இது சத்தியமான ஒரு விஷயம். பெருமாள் திருவடியோடையோ நமக்கு சம்ஸ்லேஷம் ஏற்படாது, சம்பந்தம் ஏற்படாது. அந்த பெருமாள் திருவடியை சம்பந்தப்பட்ட பாதுகையோட சம்பந்தப்பட்டாக்க அந்த பெருமாள் திருவடியோடையோ பெருமாளோடையோ ஏற்படக்கூடிய சம்பந்தத்தை காட்டிலும் இது மேம்பட்டதாக இருந்து நம்மளுடைய சகல பாப்பங்களையும் போக்கடிக்கிறதுன்றதுனால இங்க முதல்ல சொல்றதுனால பாதுகையை தரிக்கிறதுக்கு இது ரொம்ப விசேஷம். பெருமாள் திருவாராதனம், அந்த திருவடிக்கு தீர்த்தம் சாப்பிட்றது, திருவடியில அந்த சீபாத தீர்த்தம், இது எல்லாத்த காட்டிலும் விசேஷமா இருக்கிறது பெருமாள் திருவடி பாதுகையை சிரசில தரிக்கிறதுன்னு முதல் ஸ்லோகத்தினால தெரிவித்த. 2வது ஸ்லோகத்தினால சொல்லச்சே இது வருமுன் காப்போம் என்கிற நிலையில
ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி இல்லாதபடிக்கு அந்த கஷ்டங்களே நம்மளை அண்டாதபடி இருப்பதற்கு பாதுகாதேவி சககாரம் பண்றா. அந்த பாதுகாதேவியினிடத்துல ஒரு பக்தியோட இந்த பாதுகைய சிரசுல நம்ம தரிச்சுட்டோம்னாக்க கஷ்டங்களே நமக்கு வராதுன்றத 2வது ஸ்லோகத்துல பார்த்தோம். 3வது ஸ்லோகத்துல வரைச்சே நாம் அந்த பாதுகையினுடைய சம்பந்தத்தையும் ஆசைப்படுறதெல்லாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அல்பமான சுகங்களுக்காக அல்ல. உண்மையில பார்த்தோம்னாக்கா இந்த அல்பமான சுகங்கள்லாம் இந்த அது பக்கத்துல ஒரு கோடு போட்டோம்னா அது பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போடுற வரைக்கும் இந்த கோடு பெருசா இருக்கும். அந்த பெரிய கோடு போட்டாக்கா இது சின்னதா போயிடும். அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுகங்களை பார்க்கச்சே மேல மேல வரைச்சே இதெல்லாம் கீழே மீதி இதனால் அனுபவிச்ச சுகம்லாம் கீழே போயிடும். ஆனா இதுக்கு மேல சுகம்ன்றது ஒண்ணு இல்லாதபடி இருக்கக்கூடிய மோட்சம் இருக்கு. அந்த மோட்சத்தையும் அழிக்க வல்லவள் பாதுகாதேவி. ஆகையால நாம பாதுகாதேவி இடத்துல பிரார்த்தனை பண்ண வேண்டியது மோட்சம் தானே தவிர இந்த அல்பமான சுகங்கள்லாம் இல்லை என்பதை சொல்லி முடிக்கிற. சமுட்சிபதி சேதசி ஸ்திர நிவேசிதா தேவகி தாவகி முகுந்தமணி பாதுகே முகுருபாசனா வாசனா. இப்படி லௌகிகமான ஒரு ஐஸ்வர்யங்கள்லாம் வேண்டாம், மோட்சம்தான் வேணும், அந்த பகவத் கைங்கரியம் தான் வேணும்ன்ற அளவுக்கு நமக்கு நிலைப்பாடு வரணும்னாக்க இந்த பாதுகாதேவிய நிரந்தரமா உபாசனம் பண்ணணும். பாதுகைய அதையும் சொல்லி சொல்ற. சமுட்சிபதி சேதசி ஸ்திர நிவேசிதா தாவகி முகுந்த முனி பாதுகே முகுருபாசனா வாசனா உதர்க்க பரிகர்க்கசான் உபரி பர்வண கர்விதான் அனர்த்தசத கர்ப்பிதான் அமர சம்பளி விப்ரமானே. தேவலோகத்துல இருக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் கூட நாம விரும்பாதபடி புறக்கணித்து பகவத் கைங்கரியத்துல ஈடுபட வைப்பதனால இந்த 3வது ஸ்லோகத்துல அந்த பாதுகையினுடைய மகிமை உபாசனம் பண்றவர்களுக்கு அந்த பகவத் கைங்கரியம் தவிர மீது எல்லாமே ஒரு அல்பமானது, புல்லுக்கு சமமாக மதிக்கக்கூடிய ஒரு பாவனைய அந்த பாதுகாதேவி ஏற்படுத்துவாள் என்று சொல்ற. நாமளும் இந்த ரீதியில பாதுகாதேவியில பிரார்த்தனை பண்ணி நமக்கு பாப்பங்கள்லாம் அண்டாதபடி நமக்கு சிரஸ்திராணமாக தலை கவச்சமாக இருந்துட்டு பாதுகாதேவி அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.